வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். ஓவன் பீட்டர் இது எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. குக்கரோட மூடியில் கேஸ்கட்டும் விசிலும் போடாமல் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்குங்க. இப்போ அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 3/4 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து விஸ்கு வச்சு இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவை 2லேருந்து 3 தடவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அளந்து சேர்த்துக்கங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் டைரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்து விட்டிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, இருக்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7up தாங்க. 7upக்கு பதில் நீங்கள் ஸ்ப்ரைட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு 7up சேர்த்துக்கலாங்க. 7up சேர்த்ததுக்கப்புறம் விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டைரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்து விடாதீங்க. ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப அடிச்சும் கலந்து விடக்கூடாதுங்க. மைல்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். அதே மாதிரி எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிக்கோங்க. நான் நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு கிண்ணம் தாங்க எடுத்திருக்கேன். அந்த கிண்ணத்தில் நான் நெய் தடவிக்கிறேன். கிண்ணம் முழுவதும் நெய் நல்லா தடவினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கிண்ணத்தோட எல்லா பகுதியிலையும் மைதா மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண பிடிக்கலைன்னா நெய் தடவிட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் டின்னில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த மாதிரி ரிப்பன் பதத்தில் விழுகுது மாவுன்னு. இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் கேக் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ கேக் பேட்டரை முழுவதுமாக சேர்த்தாச்சு. ஒரு டூத்பிக் வச்சு ஏர் பபுள் எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க, இருக்கட்டும். அடுத்து குக்கரும் 15 நிமிஷம் ப்ரீஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சு குக்கரை மூடி அடுப்பை சிம்மிலேயே வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. அதே மாதிரி கேக்கும் நல்லா பொங்கி வந்திருக்கு. கேக் வெந்திருக்கானே இந்த மாதிரி டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இப்போ கேக்கை வெளியில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த கேக்கை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.